ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு மிக மிக ஒரு சுலபமான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 காட்டன் ப்ளவுஸ் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய கஸ்டமர் வந்து காட்டன் கிளாத்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு எரியாமல் இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய எனக்கு காட்டன் ப்ளவுஸ் வந்து இப்போ அதிகமாக வருது. அப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் நினைக்கும் போது இந்த காட்டன் கிளாத் வந்து உயர கொஞ்சம் சுருங்கிடுதுங்க. அதனால் எனக்கு வந்து ப்ளவுஸில் வந்து இறக்கம் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்து இப்போ அளவு ப்ளவுஸில் பின் இறக்கம் வந்து 14 இன்ச் இருக்குன்னு வச்சுங்க, 1 இன்ச்சு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 15 இன்ச்சு வைக்கணும். அப்போ எப்படி நம்ம அளவுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுட்டு அடிப்பாட்டம் ஏற்றம் இறக்கம் வராமல் நம்ம பேக் பார்ட்டுக்கு தேவையான அளவு கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன்னா பின் இறக்கம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டதுனால மறுபடியும் 1 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு இப்போ 1 இன்ச் வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து அளவு ப்ளவுஸ் இந்த பேக் பார்ட்டை 2ஆக மடித்து இதே போல் வைங்க. இப்போ நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் அளவு ப்ளவுஸை வைக்கணும். அளவு ப்ளவுஸை வச்சுட்டு கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக கொடுத்தாங்க அப்படின்னா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. அப்படி சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இதே போல் அளவு வச்சு இப்போ இந்த மேலே வந்து ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக தான் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. இப்போ இதே போலயே அப்படியே வச்சு பார்த்துட்டே வந்து எந்த இடத்துல ஷோல்டர் மேலே முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து கழுத்துடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/4 இன்ச் கழுத்தில் தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்பாட்டம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணுங்கள். நம்ம சைடில் ஒரு 3 தையல் ஓட்டுவோம் பாருங்கள், அதுக்காக 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே இந்த சைடு அளவு வச்சு பார்த்துட்டே வாங்க. எந்த இடத்துல இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுதோ, இந்த கம்கட் ஜாயிண்ட் தெரியுதோ அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். கீழே பண்ணக்கூடாது, தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் எந்த இடத்துல எனக்கு முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கை வந்து சுற்றளவு ஜாயின் பண்ணுவோங்கள்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. நெக்கு நம்ம அடித்து திருப்புறத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சும் தையலுக்கு விடுங்க. அடுத்து கை சுற்றளவுக்கு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. இப்போ அடுத்து பின்கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸை எடுத்துட்றேன். எடுத்துட்டு ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் அப்படியே ஸ்கேலால் இப்படி இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இதே போல் மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு கட்டிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பின்கழுத்து இறக்கத்துக்கு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு வி நெக் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. அதனால் இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் இதே போல் இப்போ டிசிஏடியில் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் இறக்கம். ஆம்கோல் இறக்கம் இந்த மேல் கோடு தெரியுது பார்த்தீங்களா, இதே போல் மார்க் பண்ணி இந்த மேல் கோட்டோடு தான் மார்க் பண்ணணும். அதுக்குள்ள மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு தையலுக்காக 1.5 இன்ச் இந்த இடத்துல இருந்து அளவு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ இங்கேருந்து நான் ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம ஆம்கோல் சுற்றளவு வரையணும். இப்போ இந்த மேல் கோட்டோட மறுபடியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் 1.5 1.25 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சுருக்கம் வரும். அதனால் ஒரு 1.25 இன்ச்சில் அளவு வச்சுட்டு
இந்த ஷோல்டர்லேருந்து எனக்கு 5 இன்ச் வருது. அப்போ 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து எனக்கு சரியாக ஒரு 4.5 இன்ச் வருது. அப்போ 4.5ல் பாதி ஒரு 2.25 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் இப்படி வளைவு கொடுத்துக்கிறேன். இதே போல் ஆம்கோல் சுற்றளவுக்கு வளைவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு செக் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து அப்படியே நான் அளவு எடுத்து பார்த்துட்டே வரேன். எனக்கு சரியாக ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சில் முடியுது. அப்போ அதே 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் செக் பண்ணும். ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வரேன். 8 இன்ச் வருதான்னு பார்க்கணும். சரியாக எனக்கு ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருது. இதே உங்களுக்கு 7.5 7 இன்ச்லாம் வந்துச்சிங்கன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும் பொழுது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போவும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆம்கோல் சுற்றளவு அதிகமாகுதா கம்மியாகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இப்போ நான் பின் கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர், அடுத்து இந்த சுற்றளவு, இந்த சுற்றளவையும் ஜாயின் அப்படியே கட்டிங் பண்ணிவிட்டு அடுத்து சைடு, இப்போ சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கை எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சைடு தையலுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. அடிப்பாட்டை மடிச்சடிக்கிறதுக்கு நான் 2 இன்ச் அளவு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து சிசர் கட் கொடுக்கணும். சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கை கட்டிங் பண்ணுறதும் ஒரு ஈஸியான முறையிலே நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன். இதே போல் இப்படி மடித்து போட்டுட்டு கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் இல்லாமல் இந்த அடிப்பாட்டத்தில் கையிலையும் அப்படி தான் கிராஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலால் இதே போல் அளவு வச்சு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதே போல் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு கை நம்ம சுருக்கம் வராமல் கட் பண்ணணும். அப்போ எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கை மடிச்சடிக்கிறதுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக கச்சிதமாக வந்துடும். ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை இதே போல் வைங்க. வச்சு கையளவு இதே போல் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை சுற்றளவை நல்லா அப்படி கையால் இப்படி எடுத்து விட்டுக்குங்க. நல்லா அகலத்தை இதே போல் எடுத்து விட்டு கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு கையோடைய ஹைட்டு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தையல் எங்கே தெரியுதோ அந்த ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி சைடு தையல் 1.5 இன்ச் வருதான்னு செக் பண்ணணும். எனக்கு சரியாக 1.5 இன்ச் அளவு வருது. அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம எப்படி பேக் பார்ட்டில் 1.5 இன்ச் தையலுக்காக அளவு வச்சோம் அதே அளவை கைக்கிட்டையும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். எக்ஸ்ட்ரா அளவு வச்சுட்டு இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிட்ட இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அடையாளத்துக்காக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை உயரத்தில் 1.5 இன்ச் அளவு வைங்க. இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ நம்ம வளைவு கொடுக்கணும். இப்போ இந்த 1.5 இன்ச் தையலுக்காக விட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே வளைவு கொடுத்துடலாங்களா. இந்த இடத்துல இருந்து அப்படியே வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே போல் சேவ் கொடுத்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைக்குழி கட் பண்ணணும். இதே போல் சேவ் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு கைக்குழி நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா 1.5 இன்ச் தையலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இங்கே மேலே 1.5 இன்ச் வச்சதுக்கும் எத்தனை இன்ச் எனக்கு வருது அப்படின்னா 6.5 இன்ச் வருது. அப்போ 6.5ல் பாதி ஒரு 3.25 இன்ச் அளவு வச்சு சென்டராக மார்க் பண்ணிக்கிங்க. சென்டராக மார்க் பண்ணி இந்த ஷேப்பில் ஒரு 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கை கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கைக்கிட்ட கொஞ்சம் கூட சுருக்கங்கிறது வராது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 8 இன்ச் வருதான்னு அளந்து பார்த்துக்கணும்.
ஏன்னா நமக்கு வந்து பேக் பார்ட்டில் கையோடைய சுற்றளவு 8 வந்ததில்ல, அதே போல் கை கட் பண்ணும் பொழுதும் 8 இன்ச் வருதான்னு சுற்றளவு செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ அப்படியே அடியோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடுலேயும் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துங்க. அடுத்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. இப்போ இந்த கை கிளாத்தை இதே போல் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் விட்டுடுங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச் விட்டுட்டு தான் கைக்குழி கட் பண்ணணும். இப்போ நம்ம சைடு தையலுக்காக 1.5 இன்ச் விட்டோம் பாருங்கள், அதிலிருந்து இந்த 1.5 இன்ச்சோட இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கைக்குழி இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கை ஜாயின் பண்ணும் பொழுது கஸ்டமர் ப்ளவுஸ் போட்டாலும் கைக்கிட்ட சுருக்கங்கிறது வராது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டு நல்லா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. இப்போ நேராக இதே போல் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்து நமக்கு பட்டிக்கு யூஸ் ஆகும், அதனால தான். இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு பட்டி கிளாத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த கரை பக்கம் இருந்து தான் நான் அளவு எடுக்கிறேன். இந்த கரை பக்கம் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அளவு வச்சு கட் பண்ணணும். இப்படி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதே போல் ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து பேக் பார்ட் அளவு வச்சுட்டிங்கன்னா கரெக்ட் வராது. அதனால் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் கட்டிங் பண்ணி வச்சுருக்கோங்கள, அதை எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ பேக் பார்ட் அளவு இதே போல் வச்சுக்கிங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும் பொழுது 1/4 இன்ச் தள்ளி தான் பேக் பார்ட் அளவு இப்படி வைக்கணும். வச்சுட்டு கழுத்துடைய அகலத்துக்கு நேராக இப்படி மார்க் பண்ணுங்கள். பேக் பார்ட் வந்து இந்த கை சுற்றளவும் அப்படி தான், அந்த ஆம்கோல் சுற்றளவில் இதே போலேயே மார்க் பண்ணிவிட்டு வாங்க. மார்க் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். எதனால் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம டாட் பிடிப்போம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் நம்ம வந்து டாட் பிடிக்க மாட்டோம், ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நேராக ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு பத்தாமல் போயிடும். அப்புறம் கஸ்டமர் ப்ளவுஸ் போடும்பொழுது உங்களுக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டு கிராஸாக நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட் வந்து நேராக தான் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ஆம்கோல் சுற்றளவுக்கு நம்ம இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. நேராக அப்படி ஸ்கேலால் அப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. எல் ஷேப்பில் இதே போல் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே 1/2 இன்ச் கைக்குழி கட் பண்ணணும். நம்ம வந்து கையில் வந்து எப்படி 1/2 இன்ச் கைக்குழி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்லேயும் கைக்குழி கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கைக்குழி கட் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கிட்ட சுருக்கம் வரும். அதனால தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து கீழே ஒரு டைம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து தான் முன்கழுத்து அளவாக வைக்கணும். நீங்கள் மேலே உயரத்துலேருந்தே வச்சுட்டு வந்தீங்கன்னா முன்கழுத்து உயரம் ஏறிக்கும். அதனால் நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து தான் முன்கழுத்து இறக்கும். அகலத்தை நம்ம அளவு வச்சுட்டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வளைவு கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கிங்க. ரவுண்ட் ஷேப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு டாட் இந்த கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில டாட் பிடிப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. பட்டி தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நம்ம சைடில் கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில டாட் பிடிப்பாங்களா, அதுக்காக தள்ளி ஒரு டைம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து இறக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே, அப்போ நம்ம ஃப்ரண்ட்டை தான் இறக்கி வைக்கணுமான்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஃப்ரண்ட் பார்ட்டை இறக்காதீங்க. இப்போ எந்த இடத்துல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் எந்த இடத்துல முடியுதோ அதே அளவே வைங்க. ஷோல்டர்லேருந்து ஷோல்டரை சென்டர் பண்ணுங்கள். ஷோல்டரை சென்டர் பண்ணி தான் ஃப்ரண்ட்டு மெயின் டாட் வரைக்கும் அளவு எடுக்கணும். இதே போல் இப்படி சென்டர் பண்ணி
ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவை வைங்க. சைடு அளவை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், பட்டி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. உங்களுக்கு இறக்கம் வந்து நம்ம பின்னாடி இறக்கம் அதிகம் வச்சோம் அப்படின்னா, பட்டி கிளாத்துட்டு எந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்து மெயின் டாட்டோடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணணும். மெயின் டாட் அகலம் இந்த இடத்துல இருந்து மெயின் டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ, இப்போ நம்ம தையலுக்கு ஆல்ரெடி 1/4 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கப் ஷேப்னால ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு அகலம் 3 இன்ச் வைங்க, இல்லைனா 2.5 இன்ச் வச்சாவே போதும். இப்போ நான் ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியாக ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் டாட் உயரம் ஒரு 3 இன்ச்சும் அளவு வச்சுக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் டாட்டோடைய உயரம் ஒரு 3 இன்ச்சும் அளவு வச்சுக்கிறேன். மொத்தம் 3.5 இன்ச் டாட்டோடைய உயரம் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பில் இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்து கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில வர டாட்டு. இப்போ இந்த கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில வர டாட்டு சரியாக நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் டாட்டு தான். இப்போ இந்த ஆம்கோல் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணும் பொழுது மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் மார்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. 1.5 இன்ச் கேப் விட்டு அதுக்கு பிறகு மார்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி டாட் பிடிக்கும் பொழுது கப் ஷேப் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு எடுப்பாகவும் இருக்கும், மிஸ்டேக்கும் வராது. இப்போ 3 டாட்டும் வந்து மார்க் பண்ணியாச்சுங்களா? மார்க் பண்ண பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு வந்து மெயினாக வந்து எந்த இடத்துல புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு அந்த நீங்கள் புரியலன்னு சொல்கிற இடத்துல நான் தெளிவாகவும் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த கைக்குழியோட சேர்த்து தான் கட் பண்ணணும். அடுத்து நம்ம பட்டி கிளாத்து. இந்த பட்டி கிளாத்தில் தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இறக்கத்தை. இப்போ பேக் பார்ட்டில் நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து அளவு வச்சு கட்டிங் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த பட்டி கிளாத்தில் தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுவும் முன்பட்டி அகலமாக சைடு பட்டியானுங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் கிளாத் எடுத்து நீங்கள் அகலத்தை வச்சுக்கிங்க. அகலத்தை வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் நான் அளவு விட்டுக்கிறேன். அடியில் வந்து நம்ம பிடிச்சு தப்போங்கள்ல பட்டி கிளாத், அதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து பட்டியோட உயரம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சைடு பட்டி அளவு வைக்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல இப்போ சைடு பட்டி அளவு வைக்கிறப்பையும் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுக்குங்க. தையலுக்காக விட்டுட்டு எந்த இடத்துல 1/4 இன்ச் தையலுக்காக விட்டோமோ அதிலிருந்து இப்படி வைங்க. சைடு பட்டி அதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த அடிப்பாட்டம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கோங்களா ஹைட்டுக்காக, அப்போ இந்த இடத்துல தான் 1 இன்ச் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். அப்போ தான் ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் அதை விட்டுட்டு வந்து பட்டியை வந்து ரொம்ப பெருசாக வெட்டுறதோ, இந்த சைடில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சை இந்த இடத்துல வைங்க. பட்டி கிளாத்துட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சை வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணுங்க. 3/4 இன்ச் கம்மி பண்ணி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இப்போ நீங்கள் இப்படி ஷேப் கொடுத்து இந்த பட்டி சைடில் தான் 1 இன்ச் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இந்த பட்டி சைடில் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு இப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின் இறக்கம் அதிகமாகிடும். ப்ளவுஸில் வந்து இறக்கம் எக்ஸ்ட்ரா கேட்குறவங்களுக்கு இறக்கம் அதிகமாகிடும்.
நீங்கள் வந்து இறக்கம் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு மெயின் டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த முன் இறக்கத்தை ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப 1 இன்ச்சை கீழே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷேப்புமே மாறிடும். அதனால் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் பார்ட் இறக்கத்தை 1 இன்ச்லாம் கூட வெட்டிடாதீங்க. ஏன்னா முன் கப் ஷேப் வந்து எல்லாமே வந்து டோட்டலாக மாறிடும். அதனால தான். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீப்பட்டி தப்போம்ல, நீங்கள் வீப்பட்டி கொக்கி மாட்டுறது வந்து கிளாத்லேயே தைக்கிறீங்க அப்படின்னா, நல்லா திக்கா வந்து தைங்க எப்பயும். கிளாத்தை இதே போல் 2ஆ மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி திக்னஸாக தைச்சிங்கன்னா தான் அவங்க கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது கிளாத் வந்து கிழியாமல் இருக்கும். நீங்கள் ஒத்தையில் தைச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொக்கி மாட்டும் பொழுது கிழிஞ்சிரும் வந்து கிளாத் வந்து. அதனால் எப்பயும் திக்னஸாக கொடுத்துக்குங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கி பெட்டிக்கு வந்து பாருங்கள், வி பெட்டிக்கு கிளாத்தை 2ஆ மடித்து திக்னஸாக கொடுங்க. இதுக்கு நீங்கள் நார்மலாக வச்சுக்கிட்டா கூட போதும். அடுத்து நெக்கு கட் பண்ணும் பொழுது எந்த பக்கம் கிராஸில் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும். எனக்கு இந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குது, அதனால் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அகலம் 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னா, அகலம் நம்ம 1 இன்ச் பக்கம் அளவு வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கும் பொழுது நெக்குக்கு துணி கொடுத்து தைச்சாலும் உள்ளே பிசுறு அதிகம் வராது. அதனால் அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட்டிங் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா, நீங்கள் அகலம் 1.25 இன்ச் வச்சுக்கிங்க. நல்லா எனக்கு ஆல்ரெடி தைக்க தெரியும் அப்படின்னா, அகலம் 1 இன்ச் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா உள்ளே பிசுறு நிறையா வராது. நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நீண்டு கொடுக்குது பாருங்கள். இதே போல் நல்லா வந்து நெக் துணி வந்து நீண்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி பேக்கில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.